ஹலோ நானும் ஏற்படுறது லியோதாஸ் சீக்கிரம் செந்துருப்பாங்க லியோதாஸ்க்கு ஒரு ஆளை கழுத்து பிடிச்சி தூக்குற அப்படியே சேர்ந்து கட்டியிருப்பாங்க. விக்ரமுக்கு டிஎஸ்கட்சிக்காங்கிற மிஷின்கான 157 கிலோ இருக்கிற ஒரு மிஷின்கான தனியால் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் தான் அதிகம். ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா லியோதாஸ் நல்லா ஃபைட் பண்ணியிருப்பார், கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பார். ஒரு பொருளை குறிப்பாத்திர அளவுக்கு ஸ்கில் இருந்திருக்கும், விலங்குகள் கிட்ட பேசுகிற நாலேஜ் இருந்திருக்கும். அனிமல் ரெஸ்கியூயர் விக்ரமுக்கு ஸ்கில்னு பார்க்கும்போது நல்லா ஃபைட் பண்ணியிருப்பார், கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பார். ஸ்கில்ஸு லியோதாஸ்க்கு தான் அதிகம். ஐக்யூன்னு பார்த்தீங்கன்னா லியோதாஸ்க்கு 2000 கிலோ தத்துவா ஸ்டேட் வித் ஸ்டேட் சேஃபாக சேர்த்து இருந்திருப்பார். நான் லியோதாஸில் வார்த்தை பண்ணி ஏமாற்றிருப்பார். ஆதாசிலும் சர்டிஃபிகேட் மாற்றி வச்சிருப்பார். வீட்டுக்கு முன்கூட்டியே வருஷம் தெரிஞ்சு மெட்டரன் ட்ராப்ஸில் ரெடி பண்ணி வச்சுருப்பார். விக்ரமுக்கு ஐக்யூன்னு பார்க்குறப்ப அவரோட பையன் யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்க ஐக்யூ கடைந்திருப்பாங்க. டியூரபிலிட்டின்னு பார்க்குறப்ப லியோதாஸ்க்கு பயங்கரமாகவே டியூரபிலிட்டி கட்டியிருப்பாங்க. விக்ரமுக்கு சந்தானத்துக்கு அடிவாங்க டியூரபிலிட்டி கட்டியிருப்பாங்க. டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் லியோதாஸ்க்கு கொஞ்சம் அதிகம் தான். ஃபைட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லியோதாஸ்க்கு ஒரு 60-70 பேர் இருந்துமே அவர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. விக்ரமுக்கு இதுக்கு ஈக்குவலான ஃபைட்டிங் ஸ்பீட் இருக்கும். ஃபைட்டிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் லியோதாஸ்க்கு தான் அதிகம். வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா லியோதாஸ்க்கு ஃபேமிலி அண்ட் தங்கச்சி, விக்ரமுக்கு அவரோட பேரண்ட்டில் பர்சனல் கேரக்டர் லியோதாஸ் தான் மறக்காம